இப்போ வந்து நம்ம சாரியோட இந்த முந்தானி பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அது வந்து டாப்போடைய மேல் பார்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் அதை தனியாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த சாரியை வந்து 4ஆக மடித்து இது மாதிரி போட்டுட்டு ஆப்போசிட் சைடு மூலையில் வர மாதிரி பார்டரை விட்டுட்டு மடித்து போட்டுக்கணும். அளவு டாப்போட அந்த கீழ் ஃப்ளாரல் பார்ட்டை வந்து அந்த இடத்துல போட்டுட்டு மேலே உள்ள அளவை வந்து 2 சைடும் நம்ம குறிச்சிக்கலாம். கீழே வந்து அந்த டாப் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அதனால் வந்து நம்ம ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச் வந்து கொஞ்சம் மேலேயே வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து அது கொஞ்சம் கிராஸாக வர மாதிரி அந்த பார்டர் கிட்ட வர மாதிரி நம்ம அதை கிராஸில் கோடு கிழிச்சு அதை மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். இப்போ வந்து மேலே நம்ம குறிச்சிருந்த அளவையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சைடில் கொஞ்சம் அந்த பார்டர் வந்ததில்ல, அந்த இடத்த வந்து நம்ம கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அது வந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் நீட்டாகவும் சைடில் வந்து கொஞ்சம் மேலேயும் இருக்கிற டிசைன் மாதிரி அது வரும். அதனால் நம்ம அந்த பார்டரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு சைடில் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்தது ஃப்ரண்ட்டு பார்ட் கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு லைனிங் இது வந்து உள்ளே வச்சுக்கலாம். லைனிங்கையும் மேலே சாரியோட அந்த முந்தானி பார்ட்டையும் 2ஆக மடித்து போட்டுட்டு அளவு டாப் எடுத்து மேலே வச்சுட்டு கழுத்தளவு வந்து தையலுக்கு கொஞ்சம் விட்டுட்டு மேலே ஷோல்டரும் குறிச்சிக்கலாம். அதே போல் ஹாம்கோலும் மேலே கொஞ்சம் தையலுக்கு விட்டுட்டு அதையும் குறிச்சிக்கலாம். கழுத்தளவு குறிச்சிக்கலாம். அந்த அளவுக்கு நேராக கட் பண்ணி எடுத்துட்டு
இதில் எதுவுமே டேப் யூஸ் பண்ணி நான் எடுக்கலை. அளவு வந்து நார்மலாக டாப்புக்கு வந்து மேலே வச்சு தான் நான் எடுத்திருக்கேன். கேஷுவலான ஒரு அளவு தான். கரெக்டான அளவு டேப்பை வச்சு நான் அளந்து இன்னும் கரெக்டாக எடுத்து கட் பண்ணல. நான் வந்து கேஷுவலாக டாப்பை மேலே வச்சு தான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து அது மேலே எடுத்துடலாம். ஏன்னா நம்ம வந்து 4ஆக மடித்து போடல, சாதாரணமாக நம்ம 2ஆக மடித்து போட்டோம். அதனால் வந்து மேலே ஃப்ரண்ட்டோட இதை வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம வந்து பேக் நெக் வந்து கட் பண்ணலாம். இந்த வீடியோவில் வந்து புரியல அப்படின்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கட் பண்ணுற வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். நீங்கள் எதுவும் புரியலன்னா கேட்டிங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் நல்லா கொஞ்சம் டீட்டெயிலாக போடுறேன். கட் பண்ணுற வீடியோ வந்து நான் ஃபஸ்ட் டைம் போடுறதால எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இப்போ பேக் நெக் வந்து கொஞ்சம் ஒரு 1.5 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம பிரின்சஸ் கட் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து இப்போ ஷோல்டர்லேருந்து நம்ம கீழே கட் பண்ணி எடுத்துக்கலாம் தனியாக. அடுத்தது ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு குட்டி டிசைனுக்காக இந்த பார்டரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் தனியாக. அடுத்தது ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஸ்லீவுக்கு வந்து லைனிங் கொடுக்கல, அதனால் வெறும் நம்ம சாரீ கிளாத்தை மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் அளவு எடுத்துட்டு இந்த ஸ்லீவோட கொஞ்சம் லென்த் அதிகமாக வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து முட்டிக்கு மேலே இருக்கும் இந்த ஸ்லீவோட அளவு. அதனால் கொஞ்சம் முட்டிக்கு கீழே கை வர மாதிரி கொஞ்சம் லென்த் வந்து அதிகமாக வச்சுக்கலாம். ஏன் நான் இப்படி கட் பண்ணி காமிக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு பேசிக்காக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அளவெடுத்து சொன்னால் அது வந்து புரியாது.
அதனால தான் இது மாதிரி